படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டு படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் படம் போட்டு காட்டியிருக்காரு ப்ரெஸ் பீப்புளுக்கு. வெளியே வந்து பேசுகிறப்போ ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு, ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த 2 இயக்குநர்கள் போதாதா, நீங்கள் வேற வரணுமான்னு ஒருத்தர் கேட்டார். உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே தமிழ் சினிமாவை சீரழித்த 2 இயக்குநர்கள், சில 3 இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவங்க வந்து உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுறேன். புரிந்து கொண்டு உங்களுடைய கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காமல் போக போகிறதில்ல, மாரியோ படம் எடுக்காமல் போக போகிறதில்ல, இங்கே இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காமல் போக போகிறதில்ல. பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம். நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்களில் இறங்கி வேலை செய்ய போகிறோம், நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. அண்ட் வந்து கபாலி வந்தது உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி அதில் வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர், ஒரு நடிகரை வச்சு, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனால் மெட்ராஸ்ன்னு ஒரு படம் நான் பண்ணலன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பற்றியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம், எந்த டைலாக்கை பேசலாம்? அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இவங்க உண்மையிலேயே வந்து கபாலியோடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களை கேட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்டின படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க. விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக்கை வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ளே வந்து ஜாதியை கொண்டு வரலாம்? எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதுன்னே எனக்கு தெரியல. அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னுடைய பிரச்சனை. இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா? யாராவது எடுக்க வந்தால் இப்படி ஒரு சிக்கல் வருமா? ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு எனக்கு. அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்கள் இதை பேசலாம், எப்படி நீங்கள் சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்கள் இதை சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு திட்டுங்க, நல்லா இருக்குன்னா நல்லாரும் பாராட்டுங்க. ஆனால் படமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன்.